அம்மா காலையில கல்யாணம். இப்ப நம்ம இத பேசுறதே தப்புமா? வினோதினி வீட்டுல நம்மள என்ன நினைப்பாங்க? தெரியாம இல்ல வாசு, இருந்தாலும் என் மகனுக்கு வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது. அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் இல்லடா. இங்க பாரு, உன் அம்மாவா அந்த கவலை எனக்கு இருக்குடா. இவங்க சொல்றாங்கன்னு இல்லடா. ஆரம்பத்திலே ரத்தக்கரை பட்டப்ப கூட ஏதோ யதார்த்தமா நடந்ததுன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப கோயில்ல இல்லன்னு சொல்றப்போ அடுத்தடுத்தது தடங்களா தானடா வந்துட்டு இருக்கு. அதான் வாசு, எனக்கு சின்னதா ஒரு பயம் வந்துருச்சு. அம்மா சொன்னா கேளுடா வாசு, குறியாடி காலையில வந்துருவாரு. ஒருவேளை அவரே காலையில கல்யாணத்தை வச்சிடலான்னு சொன்னா நம்ம வீட்லயே முழு மனசா கல்யாணத்தை வச்சுக்கலாம்டா. வாசு புரிஞ்சுக்கடா தங்கம். என்னமோ பண்ணுங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் வராதுடா. இங்க பாரு, இப்போதைக்கு ரங்கநாயகி மட்டும் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் காலையில பாத்துக்கலாம். நீ போ தூங்கு போ வாசு. சரி. இத புடிமதி, நான் மேல ஏறினதும் கொடு. பாத்து பத்திரமா ஏறிடா. நல்லா புடிச்சுக்கோ. தா. ஏய் பசங்களா, அங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க பண்றது இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, கோலம் போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி நாங்க என்ன பண்றோம்னு நீங்களும் பாருங்க. இப்ப தெரியுதா தோரணம் கட்டுறேன்னு? சரிடா, இதெல்லாம் பண்ணணும்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? பாட்டி தான் கட்டி கொடுத்தாங்க. வீட்டுல இருக்கிற ஆம்பளை தான் கட்டணுமா. நான் தானே ஆம்பளை, அதான் கட்டினேன். ஓ அப்படிங்களா பெரிய ஆம்பளை? நல்லது. சரி, அத்தை போட்ட கோலம் எப்படி இருக்கு? இன்னும் பெருசா போட்டுக்கலாம். சரி விட அத்தை, உனக்கு இவ்வளவுதானே வரும். சரி, அந்த கோலப்பொடிய கொடு. எதுக்கு உனக்கு? எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு கொடுங்க. இந்தா. சரி, சீக்கிரம் எழுதிட்டு வாங்க, கிளம்பணும். சரியா? மதி, ஆலர் வெல்கம்னு எழுத போறியா? எப்பயும் நம்மள வரவேற்கிறது தமிழா தான் இருக்கணும். அம்மா, வாசல்ல கோலம்லாம் போட்டாச்சுமா. அதோ பசங்க தோரணெல்லாம் கட்டி அசத்திட்டாங்க. என்னம்மா, அன்னைக்கு கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆக போகுது. அந்த சந்தோஷம் உன் முகத்துல கொஞ்சம் கூட இல்லையே, என்ன ஆச்சுமா? ஒன்னும் இல்லடி. ஒன்னும் இல்லையா? ஆனா ரெடி ஆகியும் உன் முகத்துல ஒரு பொலிவுமே இல்லையே. சரி, அண்ணி ஏன் இன்னும் ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்ல? ஓ, கல்யாண பொண்ணுக்கு வெக்கமா? அதனாலதான் உள்ளேயே இருக்காங்க. அட நீ வேற, என் கவலையே அதான். அப்படி என்னம்மா உனக்கு கவலை? எல்லாமே நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் என்ன? நாம எல்லாத்தையும் நல்லபடியா தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம், அதுவும் நல்லபடியா தான் நடக்குது. ஆனா உன் அண்ணிதான் இன்னும் குழப்பத்திலேயே இருக்கா. அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் முழுசா மாறாம இன்னும் அரை மனசாவே இருக்கா. அதனாலதான் இன்னும் ரூமை விட்டு வெளியில வராமே இருக்கா. எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் ஒரே பதட்டமா தாண்டி இருக்கும். ஏமா, பசங்க அவ்வளவு சந்தோஷமா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்க? வேற என்ன சொல்ற?
இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அண்ணி கழுத்துல வாசு தம்பி கட்ட போற தாலி ஏற போகுது.